விஜய்னா வந்து பாத்தீங்கன்னா பல பேர்த்த வந்து விஜய மாத்துறாரு. ஓகே, நான் தான் விஜய், நான் தான் நல்லது செய்வேன், நான் தான். இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கரப்ஷன் மட்டும் கிடையாது, அலட்சியமும் சேர்ந்து இருக்குது. நான் அப்பயே சொன்னேன், நாங்க அறிக்கை கொடுப்பாங்க, அறிக்கை கொடுத்துட்டு ஜீவாவே ஆவாது. 96ல வந்து ரஜினி டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதே 2021ல அவர் வச்ச டெஸ்ட் அவர் போனதே ரொம்ப கரெக்ட் தான். 96ல ஆல்ரெடி ஒரு 91 to 96ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட் மேல இருந்த அதிகப்படியான வெறுப்பு. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கலைன்னா கூட டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக ரஜினி எப்படியோ அதே மாதிரி விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றலை கொண்டு வந்து அதாவது இன்னைக்கு அவர் பேசும்போது அவர் பொலிட்டிக்கல் டயலாக்ஸும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், ஓகேங்களா, விஜய் தான் எலெக்ஷன் நிற்க போனாங்க, விஜய் தான் எலெக்ஷன் ஓட்டு கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் கெட்டிங் இன்டு எவ்ரிபடிஸ் ஹவுஸ். நான் ஒரு வீட்டு உள்ளுக்குள்ளேயும் வரேன். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 2026 தேர்தல் நாமெல்லாம் கேள்விப்பட்ட தேர்தலை விட, பார்த்த தேர்தலை விட ஒரு அதிகமான ஒரு ஆர்வம், புது நிலவரமும் இருக்கு, கியூரியாசிட்டி இருக்குன்னே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு தடவை முந்திலாம் கணிப்போம், அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, திமுக கூட்டணி மேலே மக்கள் அதிருப்தி, அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க, அதிமுக அது திமுக ஓட்டுருப்பாங்க இருக்கும். ஆனால் இது 4 முனை போட்டின்னு வருது. 4 கூட்டணி புதிதாக வந்த தாவேக்காவை சேர்த்து எப்படி நீங்கள் முதல்ல இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா 1977ல் எம்ஜிஆர் வந்து இந்த போட்டியை சந்தித்தார். ஓகேங்களா, எம்ஜிஆர் எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து திமுக, காங்கிரஸ், ஜனதா மற்றும் அதிமுக தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளேயர் டு த சிஸ்டம் 1977ல். அதில் வந்து போட்டியிட்டு அதில் எம்ஜிஆர் வந்து 130 சீட்டு எடுத்து ஜெயித்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எல்லாருமே, இப்போ திமுக 40 சீட்டுன்னு நினைக்கிறேன், ஜனதாவும் 12 சீட்டு ஜெயித்தாங்க. அப்போ இருக்க ஜனதா வந்து 12 சீட்டு ஜெயித்தாங்க, மற்றது வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் 1997 இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். இது ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 49-50 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற ஒரு தேர்தல். அந்த தேர்தல்லே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூத்து. அப்போ யங்ஸ்டர்ஸ் தான் வந்து முக்கிய வாக்காளர்கள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலிட்டிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா யூத்தை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது யூத் பாலிட்டிக்ஸாக தான் இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா நடுவில் இந்த 50 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூத் வந்து ரொம்ப பாலிட்டிக்ஸில் போகல. ஓகே, எஸ்பெஷலாக நாங்களே சொல்லலாம் நடுவில். ஆனால் அப்போல்லாம் இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு இவங்க யார் திமுகவோட சார்பு வரும்போதே மாணவர் அணியிலேருந்து வரும், இது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்படிலாம் நிறையா இருந்தது. பட் இந்த அளவுக்கு இப்போ வந்து இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. அப்போ வந்து 1977 வந்து பார்த்திங்கன்னா 67 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிந்தி இம்போசிஷன் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா வந்து மாணவர்களை ஒன்று சேர்ந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம், ஊழல், புரிஞ்சுங்களா, இன்றைக்கி வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்சத்து ஊழல் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுங்கோவம் எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து இப்போ அமைச்சர் நேரு அவர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதின மக்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 தேர்வை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. கேட்டால் டெக்னிக்கல் ரீசன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குரூப் 2 தேர்வு வந்து டெக்னிக்கல் ரீசனுக்காக நிப்பாட்டிடுறீங்க. இப்போ எனக்கு வந்து வயசு வந்து 28 வயசு வரைக்கும் நான் எழுதலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் என் வயசு மாறி போயிடுச்சு அப்படின்னா அவனா என்ன பண்ணுவான்? ஏன்னா இந்த தேர்வுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். அப்படிங்கும் போது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த தேர்வு டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக போடுது. whoever has applied for this examination also will be eligible for the next group 2. ஏன்னா கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவன் எங்கே போவான்? ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலட்சியம். இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கரப்ஷன் மட்டும் கிடையாது, அலட்சியமும் சேர்ந்து இருக்குது. நான் அப்பயே சொன்னேன், கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன், வேறு சேனல் வழியாக நான் கோரிக்கை வச்சேன். ஏன் இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஜியோ ஒன்று டக்குன்னு போடுங்க. ஏன்னா ஜியோ நாங்கள் அறிக்கை கொடுப்பாங்க, அறிக்கை கொடுத்துட்டு ஜியோவே ஆகாது. ஜியோ ஆகாமே வெறும் அறிக்கை, இவங்க வெறும்னா வந்து மேடை பேச்சுக்களை வந்து அறிக்கை கொடுத்துட்டு
அது ஜியோவை போடாமல் வந்து நிறைய விஷயத்த வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து மக்கள் எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. இல்லை அதுதான் நீ இன்டர்நெட்டை தட்டிடுறாங்க. இப்போ பேசுனீங்களே இந்த அறிக்கை என்னாச்சு, இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் இதே தான் திரும்ப பேசியிருக்கீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி லெவல்ல நம்ம கிடையாது. நீங்க சொல்றது சரி. ஆனா இந்த 77 சொன்னீங்க இல்லையா எம்ஜிஆருக்கு, அதுக்கு இப்ப இருக்க டிஃபரன்ஸ் இதே வளர்ச்சி தான், டெக்னிக்கல் வளர்ச்சி, இந்த மீடியா வளர்ச்சி அப்ப எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது புதுசா வந்து திரையில ஒருத்தரை பார்த்தோன்னா கடவுளா நினைச்சாங்க. எம்ஜிஆர் சரி, என்டிஆர் சரி. ஓகே, அது ரஜினிக்கே நடந்துதான், ஒருவேளை நிக்கல நின்று தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னால் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரு டெஸ்ட் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இல்ல இந்த சூழ்நிலை நான் இப்ப எப்ப சொல்றேன்னா, 96ல வந்து ரஜினி டெஸ்ட் பண்ணிருக்கலாம். ரஜினி டெஸ்ட் பண்ணி அதே 2021ல அவர் வச்ச டெஸ்ட் அவர் போனதே ரொம்ப கரெக்ட் தான். 96ல ஆல்ரெடி ஒரு 91 to 96ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட் மேலே இருந்த அதிகப்படியான வெறுப்பு. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கலைன்னா கூட டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த இல்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த தேர்தலில் நான் வந்து எடுக்கிற நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து 96 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா வேலை கடுங்கோவத்தில் இருந்தாங்க தமிழக மக்கள். ஓகேங்களா. சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வைகோ அவர்கள் வந்து செங்குத்தாக வந்து திமுக உடைச்சிட்டு, இப்போ நானா திருச்சியை சேர்ந்தவன், திருச்சியிலனா எல்லா மாவட்ட செயலாளரும் எல்லாம் மதிமுக போயிட்டாங்க. 9 மாவட்ட செயலர் மொத்தம் போனாங்க. ஓகேங்களா. அப்படி போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருந்தாப்புல நேரு என்ன திருச்சிக்காரரா? லால்குடியில் அந்த சைடு ஏதோ இருந்த பர்சனை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து திருச்சியில் போட்டு மாவட்ட செயலாளராக்கி, மாவட்ட செயலாளருக்கு ஆள் இல்லைங்க. அதனால தான் நேருவை கொண்டு வந்து திருச்சியில் போட்டாங்க. அப்போ போட்ட பர்சன் தான் நேரு. இல்லைன்னா நேரு இன்னுமே லால்குடியிலே இருந்திருப்பாரு, ஊர் ஒழுங்காக இருந்திருக்கும். ஓகே. சோ அந்த விஷயத்துல தர்மலிங்கம் தான் அங்க இது இல்லையா, அன்பில் பொய்யாமொழி. அன்பில் தர்மலிங்கம் வந்து அவரோட கருணாநிதி காலத்துல, அவர் அதுக்கு அப்புறம் அன்பில் மகேஷோட அப்பா. அப்ப அன்பில் மகேஷோட அப்பா வந்து அப்ப இருந்தாரு. அப்போ வந்து 96ல அவங்க அதுக்கப்புறம் அன்பில் பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறம் பரணிக்குமார்னு இருந்தாரு. இதெல்லாம் திமுக, அது திமுகவோட கோட்டை தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து திமுகவோட கோட்டையாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து வந்து செங்குத்தாக பிரித்தாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம துக்ளக் ராமசாமி அவர்கள் மட்டும் ரஜினியை கூட்டிகிட்டு போயிட்டு தமாகவையும் மதிமுகவையும் வச்சு, ஓகேங்களா, ஒரு அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கட்சியுமே ஒளிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கே 2 கட்சியுமே ஒளிஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா. உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு போராட்டமாக இருக்க முடியல. எனக்கு நான் ஜெயிச்ச உடனே என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் திமுக வர ஓட்டுன்னு சொல்லிட்டு வரிசையா படிக்கும் போது 6வது ரஜினிகாந்தே காலி பண்ணிட்டாரு ஒரே இதுல. ஏன்னா அவருக்கு தெரியல சேர்றதா இருந்தா கூட யாரு கூட நீங்க சொல்றது தெரியல. அவன் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்துல அப்ப வந்து நம்ம பத்திரிகை மட்டும் தான் ரொம்ப பெருதா ஜூனியர் பண்ணதுல சிஎம் வேட்பாளர்ல கேண்டிடேட்டா ரஜினி பேர், ஆரவீரப்பன் பேர் வரும். அந்த இஷ்யூல இருந்ததுனால கருணாநிதி பேர் வரவே வராது. நடுவில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி 6வது 7வது பேர்ல ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு, ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையில்லாம எதுக்கு வாய்ஸ் கொடுத்தோன்னு கொடுக்காம, ஓகேங்களா, ஒரு வேஸ்ட்டாக வந்து இல்லைன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் மொத்தமாக ஸ்வைப்பாக ஆயிருக்கும். இன்னைக்கு இந்த மதிமுக பாருங்க 4 சீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. மதிமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிருப்பாங்க. அந்த எலெக்ஷன் அவங்க மிஸ் பண்ணாங்க. ரஜினிகாந்த் அந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணாரு. அதுதான் இது எல்லாத்துக்குமான காரணம். அதுக்கு ஏன் கேட்க வந்தேன்னா, அந்த 77 சொன்னீங்க இல்லையா, அப்போ ஒரு தோற்றம் இருந்தது எம்ஜிஆர் மேல. எம்ஜிஆர்ன்றது ஊடகங்கள் பெருசாக வரும் கிடையாதுங்கும்போது திரையில மட்டுமே பார்க்கறது. அந்த பொசிஷனுக்கு விஜய்க்கு இருக்கான்ற நம்மளால ஈக்குவல் பண்ண முடியாது. இன்னொன்று 77க்கு முன்னாடியே 72ல கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ 5 இயர்ஸ் ஒரு இடைத்தேர்தல் மட்டும் மாயத்தை அவர் ஜெயிச்சாரு திண்டுக்கல். அதை தவிர எல்லாமே வந்து முதல் அட்டன் பண்ணது. அதுக்கு முன்னால இருந்து டிஎம்கேல இருந்தாரு இல்லையா. ஸோ அதுபோது அவரோட இதை ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை எப்படி நான் எடுத்துக்குவேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த 72ல வந்து கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஓகேங்களா, அவருக்கு அந்த சிம்பிளை காயின் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குச்சியில் வந்து அந்த ரெட்டலையை கட்டி சில படங்களில் வந்து அப்படி குச்சியை வச்சு நின்று அந்த ரெட்டலையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த படம் மூலியமாக எப்படி சேர்க்க முடியுமோ அப்படி சேர்ந்தார். அந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது, புரிஞ்சுங்களா. ஆனால் விசில 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஊற்றிட்டார். ஓகேங்களா. பிகிலு அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு நரேட்டிவ் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லுவேன். அதாவது குட் ஆக்டர் இஸ் நாட் அ சூப்பர் ஸ்டார்.
ஓகேங்களா. நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து முன்றைய காலத்தில் கமலஹாசன் தான் வந்து நல்ல நடிகரும்பேன். ஏன் இந்த காலத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர், நல்ல நடிக்கிற நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அது வேற. சிவாஜி எம்ஜிஆர் அது எம்ஜிஆர் தான். இல்லை எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான். பட் ஆனால் எதுக்காக இவங்க சூப்பர் ஸ்டார் ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து உள்வாங்குறாங்க. ஓகேங்களா. நீங்களாவே எம்ஜிஆராக மாறுறீங்க. ஓகேங்களா. உங்களை மாத்துறாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னா வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்த்த வந்து விஜயா மாத்துறாரு. ஓகே, நான் தான் விஜய், நான் தான் நல்லது செய்வேன், நான் தான். ரஜினி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி வந்து ரஜினியை பார்த்து ஊர்ல நிறைய பேர் ஆட்டோ வாங்கிட்டு தெரிஞ்சவனா இருக்கிறான். ரெண்டு பக்கமும் ஃபுல்லா இது முடி எடுத்து, அவன் முடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தவனா, முடி இல்லாம இருக்கும், முடி இருக்கிற முடி எடுத்தான் நிறைய பேர் இருந்தான். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்காக ரஜினி எப்படியோ அதே மாதிரி விஜய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றலை கொண்டு வந்து அதாவது இன்னைக்கு அவர் பேசும்போது அவர் பொலிட்டிக்கல் டயலாக்ஸும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் விஜய். ஓகேங்களா. விஜய் தான் எலெக்ஷன் நிற்க போகிறாங்க, விஜய் தான் எலெக்ஷன் ஓட்டு கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் கெட்டிங் இன் டு எவ்ரிபடிஸ் ஹவுஸ். நான் ஒரு வீட்டு உள்ளுக்குள்ளேயும் வரேன் அப்படிங்கும்போது உங்கள் பையனுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டிங்களா அப்படின்ற ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த பையன் வந்து தனியாக கேட்டுட்டு இருந்தான் வீட்டில், எனக்கு ஓட்டு போடுமா அப்பா, எனக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னு. ஸோ அவன் தான் கேண்டிடேட்டு, அவன் தான் நாளைய அரசியலே அவன் தான் அப்படின்றதையும் நிலைப்பாட்டுறாப்புல. அப்படிங்கிறது டோட்டலாக வந்து இன்னைக்கு இந்த சின்ன குழந்தைங்க வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. அம்மா ப்ளீஸ்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுருமா, விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அது விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த சாறு வந்து இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வெற்றியாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அதை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. வெரி ஷார்ட் டேர்மில் நம்ம சொல்ல முடியாது, அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பொலிட்டிக்கலாகவும் அதை கொண்டு வந்து ஆழமாக. ஆனால் அவர் களத்திலேயே இருக்க மாட்டேங்கிறாருன்னு பாதி விஷயங்களுக்கு அவர் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்கிறது இல்லை. ஒரு கஷ்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டெக்னிக்கலாக எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாக விஜய்க்கு ஏன் அந்த கூட்டத்தை கண்டு இது பண்ணுறாருன்னு அப்படின்னு. இன்றைக்கி விஜய்க்கு வந்து அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவரை நேசிக்கிறவங்களோட கூட்டமே அவருக்கு வந்து ஒரு சிக்கலாகவும் இருக்குது. அது நம்ம ஒரு விதத்தில் வந்து வாட் எவர் இட் இஸ் ஒரு கான்ட்ரவர்சியாக நம்ம செந்தில் பாலாஜியை சேர்த்து பேசினாலும் கரூர் நெரிசலில் இவங்க அந்த பசங்க பைக் ஓட்டிட்டு வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெருடல் தான். ஓகேங்களா. அதாவது விஜய் மேலே இருக்க பாசத்தினால வராங்க. இது ஏன் எம்ஜிஆருக்கு இல்லாது ஏன் விஜய்க்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு சைக்கிளும் TS-15 தான் மேக்ஸிமமாக இருந்துச்சு. இன்னைக்கு பசங்க வச்சிருக்க பைக்குனா பார்த்தீங்கன்னா புர்ருன்னு ஓட்டுறாங்க. இதனால நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் போனாங்கன்னா பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருந்தது இவருக்கு, எம்ஜிஆருக்கு. பெண்கள் ஆதரவு அதில் ரொம்ப யங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அறிவாளியாக நினச்சிக்கிட்டவங்க பூரா டிஎம்கேல இருந்தான். அவங்களுக்கு ஒரு இது வந்துச்சு, டிஎம்கேல இருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறது தான் ஒரு அறிவாளி இயக்கங்கள் அப்படின்னு. இல்லை முன்னாடி ட்ரெண்டே என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வொகேட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2009 நாங்கள் அடி வாங்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸில் முக்கால்வாசி பேர் டிஎம்கே தான். ஓகேங்களா. பச்சாயே பாருங்க அடி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து கட்சியாடா இது அப்படின்ற அளவுக்கு ஆச்சு. ஓகேங்களா. ஒரு இடத்துலையுமே வந்து எங்கே அது டேர்ன் அவுட் ஆகுதுன்னா எப்போ அவங்கவுங்களுக்கு ஆபத்து அவங்கவுங்க முதுகில் அடி உழுவுதோ அப்போ தான் மாறும். இப்போ நீங்கள் சொன்னது சரியான ஒரு கேள்வி. எப்போ ஏன் வக்கீலுங்கன்னா வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி முன்னாடி ஒரு காரிடாரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் இருந்தாங்க. அது மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது டிஎம்கேல இருந்துச்சு. இப்ப இல்ல, இப்ப அப்ப சொல்றேன், இப்ப எல்லாமே கக்க தானே சிரிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்டுகள்லையும் இன்னைக்கு திமுகலையும் மேடை பேச்சாளர்கள் குறைவு. ஒரு காலத்துல நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரை தவிர பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா இருக்காரு, அருமையான பேச்சாளர். ஒரு நிமிஷம் அதை போட்டு நான் பண்ணி நம்ம வீட்டில் 2 பேரோட இருக்க முடியாது. ஆனால் அவரை மட்டும் கைது பண்ணவே மாட்டாங்க. இல்லை பண்ணாங்க. திருப்பி ரிலீஸ் ஆகிட்ட இது ஜாமீன்ல வந்திருக்காரு. மேல்முறையீடு போட்டிருக்காங்க. ஏன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தா இல்லையா? ஆமாம், 3 வருஷத்துக்கு கீழே இருந்தாவே நீங்கள் வந்து மேல்முறையீடு போடும் போது உங்களுக்கு வந்து அப்பீல் உடனே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு
நல்ல பேச்சாளர்களை வளர்த்த இயக்கமாக இன்னைக்கு இருக்கிறது. முன்னாடி தீகால இருந்துனா நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. டிபேட்டுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. நீங்க டிஎம்கேலையும் கம்யூனிஸ்ட்லையும் டிபேட்டுக்கு ஆள் கிடையாது. ஓட்டு அங்கேருந்து வந்து இங்கே பேசுறான் பிஜேபியில் பேச ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உண்மையிலே பிஜேபியில் அவ்வளோ பேர் இருக்காங்க கூப்பிடுறதுக்கு. ஓகே ஓகே. நீங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறது என்ன, நீங்க திருப்பி நம்ம ஓட்டு போட ஆள் இருந்தா தானே அவங்க தானே வந்து பேச முடியும். ஓட்டு போடவே ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிபேட்டுக்கு வரணும். 5 சீட் இப்போ 5 சீட்டு இப்போ கம்யூனிஸ்ட் பேச முடிய எவ்வளோ எத்தனை கோடி? போன வாட்டி 6 சீட்டு 15 கோடி இல்ல 25 கோடி அது இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு 25 கோடி இல்ல 6 சீட்டு 15 கோடி 2021ல அதான் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. என்னைய மட்டும் எங்க குறை சொல்றீங்க, எல்லாரும் தான் வாங்கினாங்க. வெங்கடேஷ் எனக்கு 25 கோடி தான், அதுக்கு மேல கிடையாது மதுரையில. ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு கோடி? இப்போ 25 இருக்கும். 10 விலைவாசி ஏறி இருக்கனால. ஸோ இப்பேற்பட்ட அரசுக்கு எப்படி மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க? எப்பேற்பட்ட காங்கிரஸ் நல்ல கண்ணையா இல்ல அதான் காங்கிரஸ் உங்க பார்வையில காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட சேராதது தாவேக்கா சைடில் சில மிஸ்டேக்னு சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு இருந்தது, ஒரு நேஷனல் பார்ட்டியோட சேர வேண்டியது. அதுவும் மாநாட்டிலேயே அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் மதிமுக அந்த விடுதலை சிறுத்தை போக போகிறோம்னு காட்டு அவங்க பலன் அடைகிறாங்க. பட் தாவேக்காக்க ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஒருவேளை வந்திருக்கலாம், அது சரியான முடி இவன் ஆர்கனைஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்கு. இல்லை ஆக்சுவலாக நானும் அதை வந்து சில விதத்தில் ஒத்துக்குவேன். ஓகேங்களா. ஸோ காங்கிரஸ் வந்து எனக்கு மற்றவங்க மத்தியிலனா வந்து எந்த விதமான இல்லை. ஒன்லி த லீடர்ஸ் ஆர் ஜாயின்ட் டிஎம்கே அலையன்ஸ். பார்ட்டி கேடர்ஸ் ஆர் இப்போ இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸில் பேசினவங்க வந்து கட்சி தலைமைக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லி அந்த தலைவர்களை விட்டுட்டா கூட இன்னைக்கு அந்த கேடர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த நிலைப்பாடில் இல்லைங்கிறது என்னோட ஒரு எண்ணம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு இவங்க கொடுக்குற தொகுதிகள்னால் நீங்கள் எந்த தொகுதிகள்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. மேஜராக எந்த தொகுதினா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் காங்கிரஸோட இதுன்னு கேட்குறேன். அது எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மொத்த 12 தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி டாமினேட்டட் தொகுதி. ஆமாம், புரிஞ்சுங்களா. அங்கே 12 தொகுதி வந்து மைனாரிட்டி டாமினேட் தொகுதி. இந்த சைடு அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு கொடுப்பாங்க சமயத்தில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிவகங்கை இந்த பக்கம் இருக்கும். சிவகங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன வாட்டி இந்த 25 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி தொகுதி தான் கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் வந்து காங்கிரஸோட நிலைமை. ஏன்னா அந்த காங்கிரஸும் எங்கள் கூட இருக்கிற அந்த மைனாரிட்டி சப்போர்ட்டை தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5% வந்து ஓட்டு வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜயின் நுழைவுனால வந்து கண்டிப்பாக நான் அப்படியே போயிடணும்னு நம்ம கூட சொல்லலை. தேர் வில் பி a break in minority votes. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து அந்த இதை விட்டுறலாம். என்ன பிஜேபி வந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு மைனாரிட்டி ஓட்டே கிடையாது. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு போடுவாங்களா மாட்டாங்களா? இப்போ 14% ஓப்பனிங்லேயே டிஎம்கேக்கு மைனாரிட்டி ஓட்டோட தான் 14+1 தான் 14 ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது இப்போ அதுல வந்து ஒரு பிளவு உண்டாகும் போது விஜய்க்கு இதுல இருந்து ஒரு மினிமமா ஒரு ரஃபாவே வச்சுக்கோங்க. விஜய்க்காக நம்ம பேசல, ஒரு ரஃபாவே வச்சுக்கோங்க. ஒரு 50% போச்சுன்னா கூட இவங்க வாக்கு வங்கி எங்க போகும்? இன்னைக்கு காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய இழப்பு தான். அதாவது அந்த முஸ்லீம்ஸ் கட்சிகள் கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாமே திமுகவிடையே இருக்கு. இல்ல நீங்க அதாவது முஸ்லீம் கட்சிகள் நீங்க வந்து இப்போ இவங்க எப்படி ஓட் பேங்க் பாலிடிக்ஸை வந்து மைனாரிட்டி சைடு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெறும்னா வந்து நாகப்பட்டினத்தில் போய் கூட்டம் போட்டாங்க. ஓகேங்களா. அந்த கூட்டத்தோட வீடியோ வந்து எல்லா யூடியூப்லேயும் இருக்கும். புரிஞ்சுங்களா. நாட் ஈவன் 25,000 to 30,000 பீப்புள். இந்த 25,000 முஸ்லீமும் 30,000 முஸ்லீமும் தான் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீமோட ஃபேஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை யாராச்சும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டேன். ஒன்று சொல்கிறேன். இப்போ கிறிஸ்துவத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நேராக ஒரு பிஷப்பை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. பிஷப்பை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விழாவில் வந்து அந்த பிஷப்பை வந்து பங்கேற்க வைப்பாங்க. நான் இதே கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நேர்காணலில் ஒரு பிஷப்கிட்ட கேட்டேன். ஓகேங்களா. நாங்கள் பிஷப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த கம்யூனிட்டி வைஸ் நம்ம ஒரு கிறிஸ்துவ விழா
நான் பொலிட்டிக்கல் கிறிஸ்துவ விழா. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா டெனாமினேஷனும் இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக் இருக்குது, ப்ராட்டஸ்டன்ட் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, இந்த மாதிரி சால்வேஷன் ஆர்மி இருக்குது, அந்த மாதிரி ஜீசஸ் கால்ஸ் தினகரன் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு 28 29 அமைப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓகேங்களா நம்ம சர்ச்சில் இதுக்கு தலைமை யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஆர்ச்சி பிஷப் தான். ஓகேங்களா? மோஸ்ட் ரெவரன் ஜார்ஜ் அந்தோனிசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தலைமை சீஃப் கெஸ்டே இவர் தான். அந்த தேதியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஓகேங்களா இவரை நேராக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் திமுக மாநாட்டில் கொண்டு போய் இவர் உட்காந்துருக்காரு. தான் சொன்னேன், நீங்கள் 2 டேட்டு கொடுப்பீங்களா ஆண்டவரை, நீங்கள் 2 டேட்டு ஒரே இடத்துல கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரெஷர் போடுறது. ஓகேங்களா? ஒரு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்மள்ட்ட இருக்கிறாங்க அப்படின்னு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த பிம்பம் இந்த வாட்டினா வந்து வேலைக்கே ஆகாது. கிறிஸ்டியன்ஸ் மிஷினரிஸ் வந்து அவங்க தாவேக்காக்கு ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே அவங்கள. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, நான் வந்து ஆல்வேஸ் ஐ வில் டெல் ஒன் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது நான் சொல்லலை. ஓகேங்களா? கேனான் லா படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் நீங்கள் வந்து ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து தலையிடக்கூடாதுங்கிறது ஒரு சட்டமாகவே இருக்குது. கோவிலுக்கு போய் ஆதரவும் கேட்க வேணாம், சர்ச்சுக்கு போய் கேட்க வேணாம். அவன் மக்கள் அவன் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு இருக்கட்டுமே, யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கேட்கணும். இது வந்து தாவேக்காக்கு தான் ஆதரவுன்றதை நம்ம சொல்ல வேணாம். எதுக்கு இதுக்குள்ள ஒரு மன கஷ்டம் ஒரு இது அவங்க நீங்கள் ஏன் டிசைட் பண்ணணும்? மக்கள்கிட்ட விடுங்களேன் சார், எல்லாம் படிச்சிருக்காங்க சார், யாரும் வந்து இன்னொருத்தர் சொன்னனால இன்னைக்குனா ஓட்டு போடுற மாதிரி யாருமே கேட்குறதே இல்லை. முன்னாடினா ஒரு உண்மையை சொல்ல போனால் நாங்கள் யூத்தாக இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொலகாரனாக இருப்பான். ஒரு ஃபாதர் கூப்பிட்டாங்கன்னா வந்து சாரி ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர்னு. இன்றைக்கி ஒரு சின்ன வீட்டு சண்டைக்கு கூட கூப்பிட்டாங்கன்னா அவன் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு யூ லுக் ஆன் டு யுவர் ஜாப் அப்படிங்கிற அவன் பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ அந்த இன்டரப்ஷன் வந்து முன்னாடி அளவுக்கு கிடையாது. அந்த இதை வந்து ஏன் இவங்க இழந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கலுக்கு இவங்க போய் நின்னனால தான் இதை இழந்தாங்க. நீ இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஒன்று இடத்துல சொன்னாங்க, ஓகே இதே மாதிரி கட்சிக்குன்னா போயிட்டு இருந்தீங்க, அந்த துண்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் போட்டுருவேன்றாங்க. ஃபாதருக்கு வந்து நம்ம அங்கி போட்டிருக்கும் போது தானே மரியாதை. ஒரு கட்சி துண்டை ஒருத்தன் போட்டானா அசிங்கமாயிருமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். மதுரை ஆதீனம் இருந்தார், டிஎம்கே மேலே தான் யூ ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க யாருக்கும் ஓட்டு கேட்ட மதத்தை கொண்டு வந்து, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ அவங்க இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்களா, நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா, நீங்கள் நிலைப்பாடாக லேமேனாக சேர்ந்து எதுவும்னா பண்ணிட்டு போங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸ் பண்ணாதீங்கிறேன். லேமேன்ட்டை விட்டுருங்க. அவங்க 30,000 பேர்த்த கொடுத்து நாங்கள் தான் வந்து முஸ்லீமோட ஆதரவுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த இமாம் வந்து சொல்லக்கூடாதுங்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வந்து சொல்லக்கூடாது. இப்போ ஈஷா யோகாலேருந்து வந்து இந்துஸ்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அதனால் வந்து இது அரசியலாகவே இருக்காது, அதுக்கப்புறம் சாமியார் மடமாக இருமே. ஓகேங்களா? ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஆல் ரிலிஜியஸ் அவங்களாம் அந்த மத தலைவர்லாம் இல்லை, நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க, அதனால நீங்கள் சொல்கிறீங்க. நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மத தலைவர்கள் வந்து இதை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ பெரியார் ஒரு விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு பெரியாரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சொல்கிறது எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு தோணணும், நீ தோணி என்ன யோசிக்கிற, நான் செஞ்சது தப்பாக ரைட்டான்றது தோணட்டும். உனக்கு தோணி உனக்கு என்ன ரைட்டோ நீ அதை செய். ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை நீ அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைடா அப்படின்னு சொன்னது அது பெரியார் தான். அதனால தான் ஒரு பெரியார். புரிஞ்சுங்களா? நான் சொன்னதை நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ சிந்தி, நீ செயல்படு, சிந்திக்கிற திறனை நீங்கள் எடுத்துக்காதீங்கிறேன். நான் சொல்றது தப்பா இருந்தாலுமே என்னை விமர்சனம் பண்ணுன்னு சொன்ன ஒரே தலைவர் வந்து பெரியார் தான். அப்படிங்கும் போது அவர் அதனால தான் வந்து பெரியார் மண்ணுன்ற போது நீ சிந்திக்கணுங்கிறது தான் பெரியார் மண்ணு. அவர் பெரியார் மண்ணுன்னா வந்து அவர் ஒன்றும் பிளாட்டு போட்டு கொடுக்கல. இது தெரியாத தற்குறிங்கன்னா இருக்குதுங்க. ஓகேங்களா? அதை வந்து இந்த சின்ன சின்ன பசங்களன்னா தேவையில்லாமல் இந்த மாதிரி தற்குறின்னு பேசுறது, நீ தான் அறிவில்லாத பர்சன், உனக்கு தான் மண்டையில மசாலா இல்லாமல் சொல்லுவேன். பெரியார் மண்ணுங்கிறது நீ சிந்திக்கணும், ஒருத்தரும் சிந்திச்சு செயல்படணும். இவங்க இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்களே, இவங்களால இவங்க ஒன்று ஆட்சி பண்ண முடியலையே, இவ்வளோ ஊழல் நடக்குது, இந்த ஊழல் பணத்தைனா எங்கடா போகிறது, 30% 40% வரைக்கும் ஊழலுங்கிறாங்க.
ஓகேங்களா. ஒரு சின்னதாக நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஊழல்லாம் விட்டுருங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டு கம்பெனிலேருந்து வருது பார்த்தீங்களா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு 2% செலவு பண்ணணும். அந்த ஃபண்டுனா ஏன் இந்த என்ஜிஓக்கு கூட அந்த என்ஜிஓ கூடன்னு சொல்லி இவங்க ஆர்டர் போடுறாங்கங்க. அதில் ஒரு இதுனா பெரிய ஸ்கேமு, சிஎஸ்ஆர் ஸ்கேம்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வழக்கு. நிறைய என்ஜிஓ நிறுவனங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து வர என்ஜிஓ நிறுவனங்களுக்குன்னா போகுது அமௌண்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி இது விஷயத்துல நம்ம வந்து இது பண்ணோம்னா ஒரே ஊழல். இன்னைக்கு வெள்ளை அறிக்கை யார் கொடுத்தா? இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போது 4.5 கோடி தமிழ்நாட்டு கடன் இருக்குன்னு இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தது எந்த கவர்மெண்ட்? 4.5 லட்சம் கோடி வெள்ளை அறிக்கை கொடுத்தது யாரு? பிடிஆர் வந்து கொடுத்தாரு. நான் அப்போ தான் நினச்சேன், ஐயோ சூப்பராக பண்ணுறாங்கடா, வெள்ளரிக்கை கொடுத்து இதை அப்படியே 4.5 லட்சம் கோடியை நாங்கள் கம்மி பண்ணுறோம். நாங்கள் இப்போ 6 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மொத்தம் 6 ஜாஸ்தி. அது 5 லட்சம் கோடி ஜாஸ்தி. 5 ஆமாம், நான் கிட்டத்தட்ட 6 லட்சம் கிட்ட வந்துருச்சு. அதாவது என்ன யோசிச்சிங்கன்னா, மொத்தம் 75 வருஷம் இந்திய அரசு வாங்கினது 4.5 லட்சம் கோடி. ஆமாம், இவங்க 5 வருஷத்துல அந்த 75 லட்சம் கடனுக்கு மேல